Rồi. Ông ơi. ஸோ காய்ஸ் இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்ஃபிட்டு. ஸோ நான் கிளம்பி ஸ்டார்ட் பண்ணால் தான் நான் கரெக்டாக 6 மணிக்கு. இன்னும் டைமு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஸ்ரீ அஃபிஷியல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 1 டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேயில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் அண்ட் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு, என் பையன் வந்து லீவு. வந்து பேசுகிறத எப்படி 2 பேரும் நின்று உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:35 ஆகுது. இங்கே பாருங்கள், 2 பேரும் எப்படி பார்த்துட்டு. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேயில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படி இந்த 2 பேர் எப்படி இந்த 2 பேரையும் நேச்சிக்கிட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். சமைக்கணும், சாமிக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும், வீடை க்ளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன்றத உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கவரப் பண்ணுறேன். இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ போட்டுட்டு நான் உங்களுக்கு நான் திரும்ப மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய். ஸோ நான் ப்ரஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டீ போடுறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருக்கேன். ஸோ அவர் தான் எனக்கு டீ போட்டுட்டு. ஸோ இவர் தான் அந்த வேலைக்காரரு. எனக்கு எப்போவுமே வீட்டில் இருந்தாலே டீ போட்டு கொடுக்குற ஒரே ஆள் அவர் தான். பிளேட் போட்டு மூடு, இது தண்ணியை சீக்கிரமாக காயும். ஸோ சூப்பராக இருக்கும் அவர் டீ போட்டால். ஆக்சுவலாக நான் வந்து சொல்லி கொடுத்தேன், சூப்பராக இருக்கும் டீ போட்டார்னா. ஸோ அவரை டீ போட சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பையன் விளையாடிட்டுருக்காரு. அவரை எனக்கு குளிக்க வைக்கணும். ஸோ அதுக்காக அவருக்காக தான் தண்ணி காஞ்சிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. நான் காட்டுறேன் மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நான் காட்டுறேன் வெளியே போயிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ணுறேன். இப்போ டீ குடித்தா தான் அடுத்த வேலை நடக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி வந்து நான் 1 டே வந்து விரதம் இருக்கலான்னு நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் விரதம் இருக்கேன். எப்படின்னா வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பாடு டிஃபன் மட்டும் சாப்பிடாம டீ அண்ட் பால். டீ கூட ஆக்சுவலாக குடிக்கக்கூடாது. பட் ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் இருக்கேன். அதுவும் எனக்கு ப்ரீ பிளான்லாம் கிடையாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு தோணுச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு 1 டே விரதம் மாதிரி இருக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபன் இல்லை, ஆஃப்டர்நூன் லன்ச் இல்லை, 2த்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஈவினிங் 6 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இடையில வந்து டீ அண்ட் மில்க் மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ மார்னிங் டீ குடிச்சிட்டுனா அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவும் இது பண்ண மாட்டேன். மத்தியானம் மட்டும் ஒரு டம்ளர் மில்க் மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு அடுத்து நான் என்னெல்லாம் வேலை பார்க்க போகிறேன். மிஷினில் கொஞ்சம் துணி போடணும், அந்த துணி போட்டுட்டு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். நான் டீ குடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு நான் இந்த ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு இன்றைக்கி டிஃபன் இல்லாததுனால அவருக்கும் பையனுக்கும் மட்டும் தான் டிஃபன் செய்கிறேன். ஸோ லைட்டாக கார சட்னி மாதிரி அரைச்சி தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் செஞ்சிட்ருக்கேன். டிஃபன் ஏன்னா அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம வேலையை பார்க்க முடியும். ஏன்னா பசியோடு விட்டுட்டு நம்மளால் அடுத்து வேலையை பார்க்க முடியாது. ஸோ டிஃபன் செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்ட பிறகு தான் அடுத்தடுத்த வேலை என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னவோ அதை நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேங்களா. ஸோ காய்ஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 2:40 கிட்ட ஆகிடுச்சு. நான் இப்போ தான் என்னோடய வேலை எல்லாத்தையும் முடித்தேன். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்னு பார்த்தேன், வீட்டு வேலை செய்கிறதெல்லாம். பட் ஆனால் என் பையனை வச்சுட்டு என்னால் எதுவும் செய்ய முடியல. சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சாமி படத்தண்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ தான் நான் வந்து குளிக்க போகிறேன். இன்னும் வந்து எனக்கு கோலம் போடுற வேலை, அப்புறம் விளக்குக்கு ரெடி பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் குளிக்க போகிறேன். குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறன்றத நான் முடிஞ்சால் வந்து இது பண்ண பார்க்குறேன், வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, நான் எடுக்கணும்னு தான் நினச்சேன் எல்லா வேலையும் பண்ணுறது. பட் ஆனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் பண்ணுற வேலையை நான் முடிஞ்சால் கவர் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். இப்போ இது போயிட்டு இதுக்கு மேலே வந்து வெளியே கோலம்லாம் போடணும். என் மாமியார் வந்து அந்த சாமிக்கு வைக்கிறதுக்கு அப்பம், அதுக்கப்புறமேட்டு அந்த தெனை மாவில் விளக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்ம வந்து ரெடி ஆகிறது தான் வேலை. ஸோ இப்போ போயிட்டு நான் அந்த இதுவெல்லாம் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், ஓகேங்களா? அது வந்துட்டு ரெடி பண்ணுறத வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் வேலை இருக்கும். என் ஹஸ்பண்டும் ஒரு லேப்டாப்பில் வேலையாக இருக்கார். ஸோ அதனால் அவராலையும் எடுக்க முடியாது, என்னால் வச்சு எடுக்க முடியாது. ஸோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் விளக்கு ஏற்றும் போது அது எல்லாம் என்ன திங்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ போய்ட்டு நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்து வீடியோ அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டு போனேன்ல, இந்த மாதிரி வந்து கோலம்லாம் போட்டுட்டு விளக்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்தேன். இட்ஸ் டைம் டு கெட் ரெடி வித் மீ. ஸோ வாங்க, இப்போ நான் ரெடியாக போகிறேன். இப்போ தான் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணால் தான் நான் கரெக்டாக 6 மணிக்கு டிவியில் விளக்கேற்றுவாங்கள்ல அந்த திருவண்ணாமலையில். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அந்த இதுவை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும். ஸோ இப்போ நான் கிளம்ப ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும் நான் அந்த பார்த்துட்டு விளக்கேற்றுறதுக்கு. இதப்போ போட்டோ எடுக்கிறேன். ஸோ காய்ஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்ஃபிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தான் இந்த சாரீ எனக்கு கட்டி விட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலாக இந்த சாரீ நான் கட்டிட்டு அதை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக நான் அந்த ப்ளீட் எனக்கு நிற்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு நான் விளக்குலாம் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு தான் அது என் கைவசமே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அதை கட்டிட்டு என்னால் கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடிஞ்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ வந்து அதுக்கப்புறம் ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ மங்களகரமாக இருந்தது எல்லாத்தையுமே கழிச்சு முடிச்சுட்டு தான் ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்தோம். நான் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல 1 டே விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் போய் நான் கம்ப்ளீட்டே பண்ணணும். ஸோ எண்டப் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். ஸோ பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பவிஸ்ரீ அஃபிஷியல் இதுதான் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலுமே தெரியும், நிறைய கண்டென்ட் வீடியோலாம் நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் அதையுமே போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ்.